நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, நீங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் பார்த்துருப்பீங்க, தினசரி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு எங்கள் வேலூர் மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஒரு குடியாத்தம், பேரணாம்பட்டு, வேலூரில் எஸ்பி ஆஃபீஸ் என்ற மாவட்டம் முழுவதும் டிவிகே கட்சியினர், தமிழக வெட்டு கழகம், தற்கொலை நடிகர் விஜய் கட்சியினர் என் மீது புகார் தந்தார்கள். பெரிய பதாகையெல்லாம் வச்சுன்னு கையில் ஒரு போர்டு வச்சுன்னு அதில் என் படம்லாம் போட்டு ஆபாச பேச்சாளர் குடியாத்தம் குமரனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 200 பேர், 100 பேர், 150 பேர் தலைக்கு 400, 500 கொடுத்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கூப்பிட்டு வந்து குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷனு, எஸ்பி ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கொடுத்தாங்க. என் மேலே என்னை கைது பண்ணணும். அந்த கட்சிக்கார் கொடுத்தாங்க, தமிழக வெட்டு கழகம் அந்த கட்சியினர் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், நான் ஆபாச பேச்சாளரா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டைலில் தான் நான் சொல்லணும். நான் 16 வயசு மேடைக்கு வந்தேன், 49 வயசு ஆகுது. நான் ஆபாச பேச்சாளரா? நான் ஆபாச பேச்சாளர் இல்லை, ஆவேச பேச்சாளர், அதிரடி பேச்சாளர், கோடையடி பேச்சாளர், இடி முழுக்கம் பேச்சாளர், தீப்பொறி பேச்சாளர், எழுச்சி பேச்சாளர், கலைஞரின் முரட்டு பக்தன் பேச்சாளர், தலைவர் தளபதியின் தொண்டன் என்கின்ற வகையில் பேசுகிற தளபதியின் பேச்சாளர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாசமிக தொண்டன் அண்ணன் உதயநிதி அவர்களின் பேச்சாளர், திமுக பேச்சாளர். ஆபாச பேச்சாளர் யார் தெரியுமாடா? உங்க கட்சியில் இப்போ சேர்ந்துக்கிறான் பார் ஒருத்தன். திமுக, மதிமுக, அப்புறமா அதிமுக, அப்புறமா திமுக, இப்போ இங்க வந்திருக்கான் பார் தற்கொலை விஜய் கிட்ட நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு வாடகை போடுற ஒரு அரசியல் விபச்சாரி. உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் அவன் நாஞ்சில் சம்பத்தை நம்ம திட்டலாம். அவன் இன்னொருத்தனை பார்த்து துரோகி என்றான். துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் யாருன்னு கேட்டால் நாஞ்சில் சம்பத். அவன் ஆபாச பேச்சாளர். இன்னொருத்தவங்க கட்சியில் இருக்கான் பார், அவனை தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது. இன்னொருத்தவங்க கட்சியில் இருக்கான் பார், திருட்டு லாட்டரி சிட்டிக்கிறவன், போலி லாட்டரி சிட்டிக்கிறவன், சிங்கிள் நம்பர் லாட்டரி சிட்டிக்கிறவன், லட்சக்கணக்கான குடும்பங்களை தாலி அறுத்து ரோட்டில் நிற்க வச்சு பலர் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் அந்த புறம்போக்கு அக்யூஸ் நம்பர் 1 ஆதவ் அர்ஜுனா. அவன் ஆபாச பேச்சாளர், அவன் வன்முறை தூண்டுற பேச்சாளர். அந்த புஷி ஆனந்த இட்டுன்னு போக முடியல. எங்க தலைவர் விஜய் அவர் இட்டுன்னு போக முடியல, கூட்டம் கூடுது, இட்டுன்னு வரட்டா, ஏஞ்சிக்கவா, 85 ஒருத்தன் பேசுறான் பாரு, பொரோட்டா கடை மாஸ்டர், பொரோட்டா விட்டு வச்சு அப்படியே ஆதிருக்கவா மூஞ்சி. புஷி ஆனந்தன் அவன் வன்முறை தூண்டுற பேச்சாளர். 2 நாளைக்கு கூட இருந்தாலும் பேசினா இல்ல, புஷி ஆனந்தனே மயிர் ஆனந்தன் என்னன்னு பேசினா இருந்தாலும். உங்களை யாராவது மிரட்டினா, உங்கள்கிட்ட யாராவது தகராறுக்கு வந்தா, நம்ம டிவிகே கட்சி, தாவேகா, தமிழக வெட்டு கழக கட்சி தொண்டர்கிட்ட யாராவது தகராறுக்கு வந்தா உடனடியே எங்களை தகவல் சொல்லுங்க. உங்கள்கிட்ட யார் தகராறுக்கு வராங்களோ அவங்க வீட்டாண்ட 2000 பேர் நிற்பாங்க. இல்ல ஒண்ணுன்னு பார்த்துடலாம். யார் சொல்றது? பாடு. அந்த புஷி ஆனந்தம் சொல்றான். இவங்க தான்டா ஆபாச பேச்சாளர். இவங்க தான் ஆபாச பேச்சாளர். என்ன சொல்றது? நான் ஆபாச பேச்சாளர். எதுக்கு தற்கொலை விஜய் பத்தி பேசுற? எதுக்குடா தற்கொலை விஜய் பத்தி பேசுற? ஏன்டா அவன் திருட்டு பையன் அக்யூஸ்ட் ஆதவ் அர்ஜுனா பத்தி பேசுற? ஏன் பேசுற? அவன் அவனோ தாயோலி மணியோ லயோலா மணியோ இன்னொருத்தன் இருப்பான், காட்டு பண்ணிக்கும் காட்டு எருமிக்கும் பிறந்த மாதிரியே இருப்பான், ராஜமோகன் ஒருத்தன். அவனா IAS நிர்மல் குமாரா விமல் குமாரா எவனோ ஒருத்தன். இவனுங்களை குறித்தெல்லாம் நம்ம ஏன் பேசணும்? அப்புறமா அந்த அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத்து, நீங்க டீசெண்டா பேசுனா உங்களுக்கு டீசெண்டா பதில் சொல்லலாம், பதில் சொல்லாமே போயிடலாம். அவன் விஜய், அந்த நடிகர் தற்கொலை விஜய், அவன் முதலமைச்சரை பார்த்து என்னடா சொல்றான்? அவன் குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். கொள்ளடிக்கிறவன் இவன். கோர்ட்ல 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுன்னு யாருக்கு சொன்னாங்க? தற்கொலை விஜய்க்கு சொன்னாங்க, எங்க தலைவருக்கு சொல்ல. எங்க தலைவர் தளபதி வருமானம் அதிகமா சொத்து சேர்த்துறான்னு ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டான். ஆனா தலைவர் தளபதிக்கு சம்மனே வரல. எங்க தலைவர் தளபதிக்கு சம்மனே வரல. சம்மனே வராம IG ஆபீஸுக்கு போனாரு. எங்க எந்த கம்ப்ளைண்ட் உங்க மேல இல்லையாங்க. DGP ஆபீஸுக்கு போனார், உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட் இல்லைனாரு. நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஜட்ஜு கேட்டாரு, திரு ஸ்டாலின் வந்திருக்காரு, என்ன பிரச்சனை? இல்லைங்க, இவர் மீது சொத்துக்கு அதிகமாக வழக்கு சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, சம்மன் அனுப்பிச்சிட்டீங்களான்னு. இல்லை, சம்மனெல்லாம் அனுப்பல. சம்மனே அனுப்பாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் கோர்ட்டுக்கு வரனா இவர் குற்றமற்றவர்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணார். அப்படி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி அவர்கள். அரசியலிலே நேர்மை, தூய்மை, கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தேச தலைவன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் அவர்தான் 2026 முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு எடுத்து விட்டார். இப்படி இருக்கும்போது அவரை பார்த்து குடும்பமே கொள்ளடிக்குதுன்னு ஒரு விஜய் பேசும்போது 1.5 கோடி ரூபாய் அவன் அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க.
அவன் வாங்குற சம்பளம் ஒன்று, இன்கம் டேக்ஸில் அவன் கணக்காட்டுற சம்பளம் ஒன்று. பலாயிரம் கோடி பிளாக் மணி அந்நிய செலவணி பணம் வச்சிருக்கான். இதில் யாரா திருடன், யாரா கொள்ளடிக்கிறவன், அது ஆதவர்ஜனா யாரா திருட்டு பையன், திருடுல அடைச்சு விற்கிறவன். அவன் அங்கே புஷியானந்த அவன் யாரா பிராந்தி பாண்டிச்சேரியில் பல பிராந்தி ஷாப்பில் இவனே போலி மதுபானம் தயாரித்து விற்பனை பண்ணுறவன். இப்படி நீங்கள் திருட்டு பசங்க, நீங்கள் கொள்ளடிக்கிறவங்க. யாரை பார்த்து சொல்கிறேன்? இப்படி தளபதி பேசும்போது கோவரமும் வரதான் அங்கிள்னு பேசுகிறான் ஒரு மேடையில். அவன் விஜய் வந்து காமெடி மாடல் என்றான். கரூர் பழி தூக்கி என் மேல போட்டீங்கன்னு பொய்யா பேசுறான். கரூர்ல விஜய்க்கு சப்போர்ட்டா சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணார் தலைவர் தளபதி. எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் அவன் கட்சி நிகழ்ச்சியாக சாக விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் பொதுமக்கள் அவன் கட்சி பிரச்சார கூட்டத்தை சாக விரும்ப மாட்டான். இது யாரும் பெருசா நீங்க வந்து இது வந்து வைரல் ஆக்காதீங்க சோசியல் மீடியால. இது ஒரு விபத்து, இது யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னவர் யாரா? எங்க தலைவர் தளபதி. அவரை குறித்து பேசுறேன். அந்த ஆதவர்ஜனா திருட்டு பையன், விருதாளிக்கு பிறந்தவன், அக்விஸ்ட். அவன் என்னடா பேசினா? திருடான்றான் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு. எவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு, எவ்வளவு பெரிய சீனியர் லீடர். அதே மாதிரி மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, அவர் எவ்வளவு பெரிய சீனியர் லீடர், திருடான்றான். ஏன்டா எனக்கு கோவம் வராது? அண்ணன் சேகர் பாபு வந்து வடசென்னை மாவட்டத்தில் அவர் கோட்டையில் போய் அண்ணன் சேகர் பாபு குறித்து ஸ்னேக் பாபுன்றான், விஷயத்துக்கு பேசுறான். ஆதவர்ஜனா அண்ணன் சேகர் பாபு யாருன்றது ஒரு கருத்தரங்கத்தில், ஒரு தொலைக்காட்சி நடத்த கருத்தரங்கத்தில் உன்னுடைய அந்த தற்கூறிங்க, அந்த பொறுக்கிங்க டிவிகே கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் தகராறு பண்ணும்போது ஊடகவியாளர் அண்ணன் செந்தில்வேலன் பேசும்போது மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணார், மறந்துட்டீங்களா? இதாண்டா திமுக, 2000 பேர் அனுப்புவீங்களா? அவன் புஷியானந்த் சொல்றான், உங்கள்கிட்ட திமுக தகராறு நாங்கள் 2000 பேர் அனுப்புவோம், அனுப்பு பார்க்க 2000 பேர் அனுப்புடா. நீ 2000 பேர் அனுப்பு. ஒரு திமுக தொண்டை 2000 பேருக்கு சமம். ஒரு திமுக தொண்டை 2000 பேருக்கு சமம். அந்த மேடையில் அவன் என்ன பேசுறான்? ஏடிஎம்கே திமுக தளபதிக்கு துரோகம் பண்ணிட்டு ஏடிஎம்கே மாடிச்சல இருந்து ஏடிஎம்கேலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி குப்பத்தொட்டில் போட்டார். இப்போ டிவிகேக்கு வந்து விஜய் கிட்ட சேர்ந்திருக்கிற அந்த VS பாபு வந்தால் என்ன பேசுறான்? அமைச்சர் சேகர் பாபு என்ன ஆயுதத்தை கையில் எடுப்பாரோ அந்த ஆயுதத்தை நான் கையில் எடுப்பேன்னு பேசுறான் VS பாபு. இது வன்முறை தூண்டுற மாதிரி இல்லையா? இது வன்முறை தூண்டுற மாதிரி இல்ல? அவர் எடுக்கிற ஆயுதம் எல்லாம் எடுத்துருவியா? VS பாபு ஆயுதம் வந்தோன்னா அவ்வளவு பவரா? உனக்கு எப்படி 75 இயர்ஸ் ஆகுமே? அண்ணன் சேகர் பாபு முடிதான் நடிச்சிருக்கு. தல அஜித்துக்கு நடிச்சிருக்குன்னா அது ஒரு ஸ்டைல். இப்போ டை அடிக்கிற காலம், அந்த கிரே கலர் அடிச்சுவாங்க டை, அந்த காலம் அதெல்லாம் போயிட்டு இப்போ வெள்ள முடிதான் இப்போ ஸ்டைலு. அப்படிடா அவரு சேகர் பாபு. அவர் கால் செருப்பு தூசி வருவானா அந்த VS பாபு. 100 சேகர் பாபு நாங்கன்னு நீங்க வடசென்னையில் மீட்டிங் போட்டு பேசுறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துன்னு குடியாத்த கும்பல சும்மா இருப்பானா? டேய் 16 வயசுல மேடைக்கு வந்தான்டா. உன் கூட எவனும் கொள்கைவாதி கிடையாது. எல்லா கட்சிக்கு போயிட்டு உங்ககிட்ட வந்துக்கிறான். அவன் ஆதவர்ஜனாங்கிறான் பார் விஜய். டேய் தற்கொலை. அவன் ஊத்தியும் கொடுப்பான், கூட்டியும் கொடுப்பான். பலரை வந்து துரோகம் பண்ணவன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளம் அவனை செருப்பால் அடிச்சு துரத்தினாரு. அவன் கடைசியா உங்ககிட்ட வந்துக்கிறான். உன்னை எத்தனை போய் அடிபாதாளத்தில் அரசியல தள்ள போறான் யாருன்னு கேட்டா அவன் ஆதவர்ஜனா ஃப்ராடு பையன். சோ நீங்கெல்லாம் இப்படி அவதூறா பேசும்போது உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் ஸ்டைல் அதான்டா. According to Kudiyatham Kumaran's law, for every action there is an equal and opposite reaction. For every action there is an equal and opposite reaction. உன்னுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன். அவன் சொல்லு, விஜய் கிட்ட சொல்லு, give respect and take respect. மரியாதையா பேசுறோம், நாங்க மரியாதையா பேசுறோம். எவனோ எழுதி கொடுக்கறத பேசுறவன் தான்டா அவன். நடிக்கிறான் மேடையில. ஏற்கனவே நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம். நடிக்கிறான், பேசு, அப்புறமா கொஞ்ச நேரம் அழுவு, கண்ணை முடிக்கோ, திரும்பிக்கோ, கண்ணை கசக்கு, மூஞ்ச கசக்கு, அப்படியே திரும்பி வந்து மொல்லமா மெல்லிய குரல் சாரி என்று பேச ஆரம்பின்னு நடிக்கிறான்டா. ஒரு உணர்வுபூர்வமா ஒருத்த பேசினானா பரவாயில்லடா. அவன் நடிக்கிறான்டா, அவன் நடிக்கிறான்டா. இதனடா நான் பேசினேன். ஒரு பெண்ணு தாலி அவுத்து போட்டாடா. இன்னொருத்தி புருஷனை வச்சுன்னு நான் அவனை தான் லவ் பண்றேன், எனக்கு அவனை தான் பிடிக்கும்டாடா புருஷனை வச்சுன்னு. இன்னொருத்தி புருஷனை வச்சுன்னு நான் அவனை லவ் பண்றேன், அவன் கூட குடும்ப நடத்துற குழந்தை பெற்றுவான்னு பேசுறாடா. இன்னொருத்தி எனக்கு 2வது அப்பான்னு பேசுறாடா. இன்னொருத்தி குழந்தை ஐசியூல சேர்த்திருக்கேன், அந்த குழந்தை செத்தாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் வேணும்னு பேசுறாடா. இன்னொருத்தி நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன், ஃபெயில் ஆகி என் வாழ்க்கையே போனா பரவாயில்ல நான் விஜயை பார்க்கணும்னு பேசுறாடா. இன்னொருத்தி விஜயை பார்த்த இப்பதான் நான் சுடுகாட்டுல இருந்து எஞ்சி வந்த மாதிரி இருக்குதுன்றா. அவதான் கரெக்டா பேசினா. சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், கணவன், தன் குழந்தைகள், பெற்றோர். இன்னொருத்தி சொன்னா பார், இன்னொருத்தி எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, நான் விஜய் ஓட்டு போட்டுருவேன், 8 பேர் விஜய் ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுல விஷம் வைப்போம்னா.
அதனால தான் சொன்னேன், இந்த பெண்களை தான் நான் சொன்னேன். இப்படி பேசுறாங்க பார், இந்த பெண்கள் இது ஒரு காம வெறி, இது ஒரு காம கூட்டம். இப்பயும் அதான் சொல்லுவேன். இந்த உலகத்திலே கற்புள்ள பெண்கள் கண்ணகி பிறந்த மண் மதுரை. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், டிவிக தமிழக வெத்தோட்டு கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சி, எங்களுடைய கட்சியில் இருக்கிற கொங்குநாடு மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எத்தனை கட்சி இருக்கு? பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சியில் இருக்கிற பெண்களும் கண்ணகிகள் தான், எல்லாமே குடும்ப பெண்கள் தான். இப்படி பேசுறாங்க பார். விஜய் கூட படுத்தின புள்ள பத்துக்கணும், தாலியை ஊத்து. அப்படிப்பட்ட பெண்கள் வந்துட்டு குடும்பத்தை வந்து அவன் பின்னால போகும்போது இது ஒரு காமம். அதை திருப்பி சொல்லுவேன். அதை திருத்தணும். இவன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதை பார்த்து ரசிக்கிறான். அசிங்கமா பேசுறான் விஜய். எவனை எழுதி கொடுத்தது பேசுறான். பிஜேபி காரன் எழுதி கொடுத்தானா? யாரா எழுதி கொடுத்தாங்க? இப்படி பேசும்போது குடியாத்த குமரன் இப்படி பேசுவான், வேற எப்படிடா பேசுவான்? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்த்து பயந்துருவோம் நினைக்கிறியா? டே, என் வீட்டாண்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் என் சொந்தக்காரன் தான். அவனுங்களே நான் பார்த்துட்டு அவனா பொம்பளைங்க வீட்டாண்ட தொடப்பக்கட்டை அப்புறமா வந்து இந்த செருப்பெல்லாம் கொடுத்து அனுப்புவான். சிரிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான் உள்ள. அதுக்கு போன பிறகு எனக்கு ஃபோன் பண்ண வந்த பொம்பளைங்க 4 பேர் எனக்கு சொந்தக்காரர். யாருக்கு வந்து தெரியல. பிஎம்கே அந்த பொம்பளைங்களுக்கு யாருக்கு வந்தோன்னே தெரியல. அப்புறம் பார்த்தேப்பா நம்ம சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் ஃபோன் பண்ணுவாங்க. காசு கொடுத்தாங்க, போ 10 நாள் குடும்பத்தை நடத்தப்போ. இதே மாதிரி பிஜேபியில் 3rd கிளாஸுங்க, பிஜேபியில் 3rd கிளாஸுங்க அனுப்பிச்சான் என் கூட்டாண்ட. நான் உக்காந்து தான் இருந்தேன். எத்தனை கட்சிகள் ஆதரவாளர்கள் என் வீட்டாண்டு வருவாங்க. பிஜேபிக்காரன் எங்க வீட்டாண்டு வந்து கலாட்டா பண்ணாத கட்சிக்காரனே கிடையாது. வெட்டுவேன், குத்துவேன், பெட்ரோல் அடி கொண்டு இவ்வளோ பார்த்தவன் நானு. உங்களை நான் பார்க்க மாட்டானடா. உங்க தலைவனை டீசெண்டா பேசுவாங்க. ஆதவர்ஜுனாங்கிறான் பார். டேய் ஆதவர்ஜுனா, அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? உலக மகா கேடி. இப்ப குடியாத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, யார் அவங்கெல்லாம்? என் தகுதிக்கு அவங்க பேரை நான் சொல்லக்கூடாது. ஒருத்தன் திறனான், பெரம்பலூர் மாவட்டம் வெளி மாவட்டம் திறனா அக்யூஸ்ட். ஒருத்தன் திறனா. இன்னும் குடியாத்துல கொடுத்தவங்க மேல இன்னொருத்தன் யாருன்னா கஞ்சா அடிக்கிறதுல அடிட்டு அவனும் கஞ்சா விற்கிறான். இவனுக்கு 2 பேர் தான் அந்த கட்சிக்கு குடியாத்துக்கு ஆளு. அவனுக்கு போய் யார் மேல கொடுக்குறா? டே, நான் 16 வயசுல கட்சி மேடை ஏறினோம்டா. 49 வயசு ஆகுது, கணக்கு போட்டுக்கணும். இப்போ 16 வயசுல மேடை ஏறினவன் 49 வயசு. நான் பல பிரச்சனை என் கட்சியில் சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் குடும்ப பிரச்சனை என் கட்சியை நான் காட்டி கொடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் கொடுக்குறவன் காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் தான் விஜய் கொடுக்குறான். காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவன் தான் விஜய் கொடுக்குறான். இன்னைக்கு விஜயும் அதே கேரக்டர் தான். நம்ம திராவிட மண்ணை, நம் தமிழ் மண்ணை இன்னைக்கு பிஜேபி கிட்ட 2000 கோடி வாங்கிக்கணும் காட்டி கொடுத்திருக்கான் நடிகர் விஜய், தற்கூரி விஜய். தமிழக மண்ணை இன்னைக்கு ஆரிய கூட்டத்திடம், திராவிட மண்ணை ஆரிய கூட்டத்திற்கு கூட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறான் தற்கூரி விஜய். இதை தான் நான் கண்டிக்கிறேன். இப்படிதான் பேசுவேன், தொடர்ந்து இப்படிதான் பேசுவேன். உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ. என் தலைவனை பத்தி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி குறித்து, எங்கள் அமைச்சர்களை குறித்து அவதூறாக பேசினார். இப்படிதான் பேசுவேன். அண்ணன் KN நேரு மீது கேஸ் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க கோர்ட்ல பாக்குறோம். அண்ணன் KN நேரு மீது போட்டுக்கிற வழக்கு இடி, அந்த ஐடி, அந்த அமலாக்குத்துறை, அதெல்லாம் யாரு? பிஜேபியினுடைய இளைஞரணி மாணவனை மாதிரி எங்களை பழி வாங்கறதுக்கு பிஜேபி போடுற வழக்கு. அவர் மாநாடு நடத்த போறாரு, அவர் மீது 40 வழக்கு, அவரு 40-45 தொகுதி இன்சார்ஜ் அவர் பேர் கெடுக்கிறதுக்கு போடுற பொய் வழக்கு. we are ready to face that case in court. கட்சியினுடைய மூத்த தலைவர் ஆனந்தூர் பாரதி சொன்னார். ஏன் தலைவர் தளபதி சிஎம்ஏ சொல்லிட்டார் மதுரை வாக்காளர் மாநாட்டில் வழக்கை சந்திக்க நாங்க தயார்னு. அண்ணன் KN நேரு சொல்லிட்டார், மலைக்கோட்டை சிங்கம் மம்டுகண்ணன் KN நேரு சொல்லிட்டார் வழக்கை சந்திக்க நாங்க தயார்னு. வழக்கு போடுறா, நாங்க போய் நீதிமன்றத்தை பாக்குறோம். அண்ணன் யாவா வேலுவா இருக்கட்டும், யார் நீதிமன்றத்தை பாக்குறோம். எங்களை பார்த்து திருடர்கள் சொல்றது நீங்க யாரா? திருட்டு பசங்களா? வேணாம், மரியாதை கட்டணும், மரியாதை கட்டணும். நீங்களே எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. திமுக காலுகிற செருப்பு கூட சமரடா. விஜய் யாரை பத்தி பேசுற? யாரை பத்தி பேசுற? அவன் குடும்பத்தினால பாதுகாக்க முடிஞ்சிச்சா விஜய்னால? யாரை பத்தி பேசுற? இப்படி எல்லாம் பேசுனா இப்படிதான் குடியாத்த குமரன் பேசுவேன். இன்னும் அதிகமா பேசுவேன். உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ. வணக்கம். குடியாத்த குமரன் நாள் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.